ஒரு 10 வயது அந்த +2 மாணவி படிப்பது இடையில கழிப்பிடம் செல்லும் பொழுது அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டால் அவளுக்கு தீர்ப்பு இன்று வர இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் பெண் குழந்தைகளை கசக்கி எரியும் மிருகங்களுக்கு வாழ்வதற்கு தகுதியே கிடையாது என்பதுதான். என்ன கேட்டா அப்படிப்பட்டவங்களை எல்லாம் தூக்கில போடணும், என்கவுண்டர் பண்ணணும். இதுல என்ன மனிதாபிமானம் இருக்குன்னு எனக்கு தெரியல. தெலுங்கானால இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது என்கவுண்டர் நடந்தது, அதுக்கப்புறம் அது வழக்கு நடந்தது, அதெல்லாம் வேற விஷயம். ஏன் இத சொல்றேன்னா, ஏன்னா இந்த இன்னைக்கு தூத்துக்குடியில விளாத்திக்குளம் ஒரு ஃபுல் ஸ்டாப்பா இருக்குன்னு பார்த்தா கோவை இன்னைக்கு மறுபடியும் இந்த ஆட்சியிலையும் 10 வயது குழந்தை, எல்லாத்துக்கும் மேல ரொம்ப பயமா இருக்கு. திருப்பி விழுப்புரம் பக்கத்துல இன்னொரு 11 வயது குழந்தை. ஆக இது தொடர்கதையாகி கொண்டே இருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்ற உடனே சொன்னது சிங்கப்பெண் படை அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே சைல்ட் அண்ட் விமென் வெல்ஃபேர்ல 5300 அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. சைல்டு வெல்ஃபேருக்கு மட்டுமே 1635 அதிகாரிகள் இருக்கிறார்கள். 244 பெண்கள் காவல் நிலையம் தமிழகத்தில் இருக்கிறது. ஆக இவ்வளவு பேர் இருந்தும் இந்த சிங்கப்பெண் படை என்பது அது ஒரு மாற்று அதிகார படையா மாறிவிடக் கூடாது, உண்மையிலேயே அது பாதுகாப்பு படையாக இருக்க வேண்டும் என்று பல காவல்துறை அதிகாரிகள் தங்களது சந்தேகங்களை தெரிவித்திருக்கார்கள். ஆக அதே மாதிரி இப்ப இந்த சிங்கப்பெண் படை எந்த அளவிற்கு பெண்களை பாதுகாக்கிறது, அதற்கு என்ன ஒரு ஆங்கில பத்திரிகை என்ன சொல்லியிருந்ததுன்னா, சிங்கப்பெண் படை வித்தவுட் டீத், பல்லு இல்லாத ஒரு அமைப்பாக அது இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். ஆக இதையெல்லாம் முதலமைச்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும். இன்னொன்று, முதலமைச்சர் சொல்லும் பொழுது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருப்போம். எல்லா முதலமைச்சரும் இதையே சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாக்களித்த பெரும்பான்மை மக்களின் அந்த ஆதங்கங்களை யார் தீர்ப்பது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இன்னைக்கு புதிய அமைச்சர்கள் எல்லாத்திற்கும் மேலாக ஒரு பெண் பரிதவித்து கொல்லப்பட்டதை சொல்லுகின்ற ஒரு காவல்துறை அதிகாரி சிரித்து கொண்டிருக்கிறார், ஒரு அமைச்சர் சிரித்து கொண்டிருக்கிறார். இவங்களை என்ன உணர்வோடு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் அரசாங்கம், புதிய அரசாங்கம் இன்னும் அதிக விழிப்புணர்வோடு, அதிக எச்சரிக்கை உணர்வோடு, மக்களுக்கு அதிக பாதுகாப்பு உணர்வோடு, பாதுகாப்பு உணர்வோடு இந்த அரசாங்கம் நடைபெற வேண்டும்.